வணக்கம் நண்பர்களே. நம்ம எப்படி 3000 கோடி ரூபா அமெரிக்கன் லாட்டரி ஆன்லைனில் வாங்க போகிறோம்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 3000 பேருக்கு மேலே வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் 40 லட்சம் வின் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் 30 லட்சம் வின் பண்ணியிருக்காரு, 2 லட்ச ரூபாய்க்கு மேலே 6 பேருக்கு மேலே வின் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா 10,000 20,000 சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி அமெரிக்கன் லாட்டரி வாங்குறது, முதல் பரிசு 10 கோடி 50 கோடி எப்படி வின் பண்ணுறது, ஸோ 2000 கோடி 3000 கோடி லாட்ரி எப்படி வாங்குறது சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ அந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா லாட்ரி வெப்சைட் லிங்க் சொல்லி லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கைலாட்டோ வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சைன் அப் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாட்ரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. சைன் அப் கிளிக் பண்ணிங்கன்னா இடத்துல ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஃபோன் நம்பர் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிட்டு கீழே பாஸ்வேர்டு கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்பர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்பர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மொத்தம் 8 டிஜிட்டுக்கு மேலே கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே ரெஜிஸ்டர்னு சொல்லியிருக்கோம். அந்த ரெஜிஸ்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கைலாட்டோ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ டெபாசிட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெபாசிட் மெத்தட் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு 300 600 1000 சொல்லியிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல் டைம் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது பெரிய அமௌண்ட்டாக போட்டுக்கோங்க. 1000 2000 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 300 போடுறேன். மினிமம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 300 டெபாசிட் பண்ணணும். அதுக்கு கீழே நம்ம வந்து டெபாசிட் பண்ண முடியாது. 300 400 500 அந்த மாதிரி தான் டெபாசிட் பண்ண முடியும். 300 நான் போட்டுக்கிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஃபோன்பே 2 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெபாசிட் பண்ணலாம். உங்கள் கிட்ட பேடிஎம் இருந்துச்சுன்னா 17வது மெத்தட் இபிஎன் வேலட்ஸ் நம்பர் 17 17வது மெத்தடை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 17 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே 300 நீங்கள் அமௌண்ட்டு போட்டுட்டு இப்போ கீழே இருக்கக்கூடிய டெபாசிட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் வந்து இந்த இடத்துல காமிக்கும். இப்போ அந்த பேடிஎம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய பேடிஎம் ஆப்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணக்கூடாது. எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும். உள்ளே போயிட்டு 300 இருந்துச்சுன்னா 300 எந்த அமௌண்ட் இருக்கோ அப்படியே டெபாசிட் பண்ணணும். சில பேர் 500 1000 சொல்லி மாடிஃபை பண்ணக்கூடாது. இருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படியே டெபாசிட் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய பின் நம்பர் கொடுத்து நான் வந்து டெபாசிட் பண்ணுறேன். பேடிஎம்மில் என்னுடைய பின் நம்பர் கொடுத்து நான் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கைலாட்டோ வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. கைலாட்டோ வெப்சைட்டில் ஐ ஹாவ் பெய்டு அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ப்ளே லாட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 300 டெபாசிட் பண்ணேன். மேலே பார்த்தீங்கன்னா 600 போனஸ் மணியில் ஏறிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து 300 டெபாசிட் பண்ணேன். 300 + 300 மொத்தம் 600 வந்து போனஸ் மணியில் ஏறிடுச்சு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் எந்த டிக்கெட்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ முதல் டைம் பண்ணும்போது பெரிய அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. ஸோ 1000 போட்டிங்கன்னா 1000 + 1000 2000 போனஸ் மணியில் இருக்கும். இதே 2000 போட்டிங்கன்னா 4000 போனஸ் மணியில் இருக்கும். ஸோ அந்த போனஸ் மணி இருக்க அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. போனஸ் மணி யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த லாட்ரினாலும் வாங்கிக்கலாம். ஸோ லாட்ரி வாங்கி வின் பண்ணதுக்கப்புறம் வின் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல் மணியில் ஏறும். ஸோ ரியல் மணியில் ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ போனஸ் மணி இருக்க அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம டிக்கெட் மட்டும் தான் வாங்க முடியும், வித்ட்ரா பண்ண முடியாது. வின் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இப்போ மறுபடியும் டெபாசிட்டை கிளிக் பண்ணி இப்போ உங்கள்கிட்ட பேடிஎம் இல்லை ஃபோன்பே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெபாசிட் மெத்தட் 18ன்னு சொல்லியிருக்கும். இந்த 18 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்குது 18 இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த 18 செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அமௌண்ட் உங்களுக்கு எந்த அமௌண்ட் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் 300 கொடுத்துக்கிறேன். இப்போ டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம் மாதிரியே இந்த இடத்துல வந்து ஃபோன்பேன்னு சொல்லியிருக்கும். இந்த ஃபோன்பேயை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோன்பே ஆப்புக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். ஸோ டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படியே டெபாசிட் பண்ணிவிட்டு இப்போ ஐ ஹாவ் பெய்டு அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம முதல்ல பண்ண மாதிரி ஃபோன்பே யூஸ் பண்ணி நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து ஃபுல் அமௌண்ட்டு 300 600 ஏறிடும். ஸோ நீங்கள் 500 டெபாசிட் பண்ணிங்கன்னா 1000 ஏறிடும். ஸோ முதல் டைம் பண்ணும்போது பெரிய அமௌண்ட்டாக போட்டுக்கோங்க.
ஸோ அடுத்து நம்ம வந்து எப்படி நம்ம லாட்ரி வாங்கலாம்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம டெபாசிட் பண்ணுற மெத்தட் நல்லா நீங்கள் வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 17வது மெத்தடு பேடிஎம் இருந்தால் 17வது மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே உங்கள்கிட்ட வந்து ஃபோன்பே இருந்துச்சுன்னா 18வது மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். அமௌண்ட் வந்து உங்களுடைய கைலாட் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஒருவேளை நீங்கள் டெபாசிட் பண்ணி அமௌண்ட் வந்து உங்களுடைய கைலாட்டா வெப்சைட்டுக்கு வராமல் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் போயிடுச்சு, ஆனால் கைலாட்டா அக்கௌண்ட்டில் போனஸ் மணியில் வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு வந்து மெயில் பண்ணணும். அது எப்படி மெயில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொஃபைல் போயிட்டு கீழே வாங்க, அடியில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல கான்டாக்ட் சொல்லியிருக்கும். இந்த கான்டாக்டை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கீழே கான்டாக்ட் அஸ்ன்னு சொல்லியிருக்கும். இந்த கான்டாக்ட் அஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இமெயில் சப்போர்ட் இமெயில்னு சொல்லியிருக்கும். அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மெயில் பண்ணுற மாதிரி போகும். இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல டெபாசிட் ப்ராப்ளம் போட்டுக்கோங்க. ஸோ மெயின் மெசேஜில் டெபாசிட் ப்ராப்ளம் அமௌண்ட்டு போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. அடுத்து கைலாட்ட ஃபோன் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் கைலாட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. அப்புறம் பேமெண்ட் ப்ரூஃப்னு போட்டுட்டு நீங்கள் வந்து பேடிஎத்தில் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பேடிஎம் அந்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடிஎத்தில் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா பேடிஎம் ப்ரூஃபை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இந்த பேடிஎம் பேமெண்ட் ப்ரூஃபில் யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த 12 டிஜிட் நம்பர் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஃபோன்பேயில் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோன்பேயில் யூடிஆர் நம்பர்னு சொல்லி 12 டிஜிட் நம்பர் இருக்கும், அது தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மெயிலில் அந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அந்த அட்டாச் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃபை வந்து ஃபோட்டோஸில் போய்ட்டு பேமெண்ட் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து மெயில் பண்ணிங்கன்னா 2 அல்லது 3 நாளைக்குள்ளே உங்களுடைய கைலாட் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ ஏன் வச்சுக்கோங்க, ஒருவேளை நீங்கள் டெபாசிட் பண்ணி அமௌண்ட் வந்து கைலாட் அக்கௌண்ட்டுக்கு வரலைன்னா மெயிலை கிளிக் பண்ணி டெபாசிட் ப்ராப்ளம் போட்டுக்கிட்டு அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுடைய கைலாட் ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ரூஃபை வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். பேமெண்ட் ப்ரூஃபில் யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் 12 டிஜிட் நம்பர் தெரியுற மாதிரி நீங்கள் வந்து மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 அல்லது 3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் வந்துடும். நான் ஆல்ரெடி மெயில் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், ஏகப்பட்ட பேருக்கு மெயில் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு அமௌண்ட் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. ஏகப்பட்ட பேருக்கு மெயில் பண்ணியிருந்தேன். ஸோ மெயில் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே அனுப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 நாளில் ஃபுல் அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ கிரெடிட்டட் அவங்க வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு அனுப்ப தெரிஞ்சால் மெயில் வந்து நீங்களே அனுப்பிக்கலாம். 2 அல்லது 3 நாளைக்குள்ளே உங்களுடைய கைலாட் அக்கௌண்ட்டுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்துடும். ஒரு டெபாசிட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும்.